சின்ன மருமகள்ல அடுத்த நடக்க போதுன்னு வாங்க பார்க்கலாம். தமிழ்ச்செல்வி வீட்டுக்கு வந்து எல்லா விவரத்தையும் சொல்லவும் செல்லப்பாண்டிக்கும் வசந்திக்கும் பார்த்தா அதிர்ச்சியை விட பயங்கரமா கோவம் வருது. என்னடி சொல்ற தமிழ், வயிற்றுல பிள்ளைய வச்சுக்கிட்டு நிற மாசமா பிரசவ வலி இப்பயும் அப்பயும் இருக்கு. அங்க இருந்து நம்ம வீடு வரையும் 3 கிலோமீட்டர் தூரண்டி. 3 கிலோமீட்டர் இப்படி ஒரு நிற மாச பொண்ணு அனுப்பியிருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் மனசு என்ன கல்லா? உன் புருஷனுக்கு என்னடி கல்லு நெஞ்சாடி? என்ன வேணாலும் நடத்திருக்கட்டுமே, அதுக்காக இப்படி ஆடி உன்னை நல்லா வச்சு பாத்துக்கிறவாக பணக்கார வீட்டு குடும்பம்னு நினைச்சுதானடி உன்னை கட்டி கொடுத்தோம். என்ன அவனுக்கெல்லாம் மனசுல கல்லாடி இருக்கு? இதே அவன் பெத்த தாயோ கூட பிறந்த பொறப்பா இருந்தா கூட இப்படி எல்லாம் செஞ்சிருப்பானாடி? கட்டின பொண்டாட்டின் கொஞ்சம் கூட மனசுல ஒரு ஈரமாவது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்திக்கு பயங்கரமா கோவரவும், மா இனிமேலு அந்த வீட்டாளுகளை பத்தி யாரை பத்தி நீ என்கிட்ட எதுவும் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா பயங்கரமா கோவப்படவும், இல்ல தமிழ், என்ன உன்னை கேட்க நாது இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? உன்னைய பெத்த ஆத்தா அப்பே 2 பேரும் கல்லு குத்தாட்ட உசுரோட இருக்கும். உனக்கு ஒரு நியாயத்தை கேட்காம விடவே மாட்டோம். யோ வாயா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா இங்க சேது வீட்டு கிளம்பவும், மா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் தடுக்கவும், நீ சும்மா இருப்பில்ல, ஆனா நீ அக்காவை பாத்துக்க, டேய் போய் முதல்ல புடவைய மாத்தடி அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லிட்டு கிளம்பவும், இங்க வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா சேது வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க. வீட்டுல யாரு? வெளியில வாங்க, வீட்டுல இருக்கிற பெரிய மனுஷியெல்லாம் வெளியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கூப்பிடவும், வசந்தியோடைய சத்தத்தை கேட்டுட்டு கருப்பு வேகமா வராரு. சினிமா என்ன சினிமா அப்படின்னு சொல்லி கருப்பு கேட்கவும், என்ன கருப்பு, வீட்டுல இருக்கிற பெரியவெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? அவளெல்லாம் வெளியே வர சொல்லு. என்ன நியாயம் கேட்க ஆளிலே நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? பெத்த பிள்ளைய நிற மாசமா இப்படி ஈர துணியோட 3 கிலோமீட்டர் தூரம் நடக்க வச்சு அனுப்பி விட்டுருக்காங்களே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் நியாயம் கேட்க வந்திருக்கேன், என் பிள்ளைக்கு நியாயம் கேட்க வந்திருக்கேன். இத்தனை நாளா இந்த வீட்டு வாசப்படி ஏறி ஒரு போட்டு நியாயம் கேட்டதில்ல. என் பிள்ளைய எத்தனையோ தடவை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளியிருக்காங்க. ஒவ்வொரு 6 மாசத்துக்கு ஒரு தடவையும் என் பிள்ளைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறதும், மறுபடியும் வா மருமகளேன்னு சொல்லி ஆராத்தி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள கூப்பிடுறதும் இந்த வீட்டுக்கு ஒரே வழக்கமா போச்சு. இப்ப இந்த வீட்டுக்கும் என் பிள்ளைக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுருக்காங்களே, இப்பயும் வாயை மூடிக்கிட்டு அமைதியா வேடிக்கை பார்க்க மாட்டோம், வர சொல்லவுகள் அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவோ, இங்க கருப்பு வேகமா உள்ள ஓடியாந்து, அம்மாச்சி தமிழ் அம்மா வந்திருக்காங்க, எல்லாரும் வாங்க கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு கூப்பிடவோ எல்லாரும் வராங்க. மோகனா, ஈஸ்வரி, சித்ரா எல்லாரும் வரவோ சேதுவும் பார்த்தா பயங்கரமான கோவத்தோட வராங்க. எதுக்காக இப்படி வீட்டு வாசல் என்ன கத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சேது சொல்லவும், ஐயா பெரிய மனுஷனே இங்க வாயா, உன்கிட்ட தான் நியாயம் கேட்கணும் வந்திருக்கோம். உனக்கெல்லாம் நெஞ்சில ஈரம் இருக்காயா? நிற மாச பிள்ளைன்னு கூட பார்க்காம வயிற்றுல பிள்ளைய சமந்துகிட்டு இருக்காளே, அவளுடைய நிலைமை என்னன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படிப்பட்டவளை இப்படி வெளியே அனுப்பியிருக்கியே, உன் மனசன கல்லா அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும் சேது பார்த்து அமைதியா இருக்க. அப்பதான் அப்பத்தா, வசந்தி பிரச்சனை எதுவும் வேணாம், வீட்டுடைய சூழ்நிலையே சரியில்லை அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், போதுமா இத்தனை நாளா எங்க பிள்ளைக்காக எங்கேயுமே நியாயம் கேட்டு நாங்க வந்து நின்னதில்லை, ஆனா இப்ப நியாயம் கேட்க வந்திருக்கோம். என் பிள்ளை ஒரு விஷயத்த செய்யலன்னு சொல்றாளே, அவ வார்த்தையில கொஞ்சமாவது நம்பிக்கை வேணாம்? அவ செய்யலன்னு சொன்னா அந்த விஷயம் எப்படி நடந்திருக்குன்னு கொஞ்சமாவது யோசிக்க வேணாம்? சரிங்க, அப்படியே என் பிள்ளையே செஞ்சே இருந்தாலும் சரி, அவ என்ன தப்பா செஞ்சுட்டான்? 2 பேரும் உசுருக்கு உசுரா காதலிச்சிருக்காங்க. உசுருக்கு உசுரா காதலிச்சவளுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சிருக்கா. இது எந்த ஊர்லயும் ஒரு கொலகுத்தம் கிடைக்காதே. அவ செய்யலைன்னு சொல்றா, அவ செஞ்சே இருந்தாலும் அது சரிதான். அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் என்ன ஏதுன்னு விசாரிச்சு அது எப்படி நடந்திருக்கும், யார் மூலமா நடந்திருக்கும், இதுக்கு பின்னாடி எதுவும் சதி இருக்கா, சூழ்ச்சி இருக்கான்னு சொல்லி அதை விசாரிக்கிற துப்பு இல்ல. ஆனா ஒரு பொம்பளைய இப்படி நிற மாசமா இருக்கிறவளை வீட்டை விட்டு மட்டும் வெளியே அனுப்புறதுக்கு தைரியம் இருக்கு அப்படின்னு சொல்லி வசந்தி பேசவும், சேதுவாளை பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் ஈஸ்வரியும் பார்த்தா கதக்குன்னு இருக்கு. ஐயோ இவ பாட்டுக்கு விசாரின்னுகிட்டு இருக்கா, ஏதாவது உண்மை என்ன வெளியே வந்துட போகுது. பாரு வசந்தி, உன் பொண்ணாலதான் இப்ப இந்த வீட்டு பெரிய மனுஷன் ஜெயில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும், எப்படி ஏன் பொண்ணாலையா? அந்த சக்தி பையனை கொலை பண்ணது யாருன்னு தெரியல, என் மகளா போயிட்டு இந்த மாதிரி ராஜாங்கம் கொலை பண்ணாருன்னு சொல்லி சொன்னா என்னங்க அர்த்தம்? எந்த ஒரு நியாயம் இது அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், யாராலையும் பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் பார்த்தா தனத்துக்கிட்ட இருந்து இங்க வசந்திக்கு போன் வருது. போன் வரவும் இங்க வசந்தியும் பார்த்தா போன் எடுக்கிறாங்க. என்ன பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கேட்கவும், அம்மா சீக்கிரம் உடனே வீட்டுக்கு வாமா அப்படின்னு சொல்லி தனம் சொல்லவும், என்ன பிள்ளை இங்க ஒரு நியாயத்தை கேட்காம நான் வரமாட்டேன், என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வசந்தி கேட்கவும், அம்மா அக்காவுக்கு பிரசவ வலி வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு தனம் சொல்லவும், பிரசவ வலி வந்துருச்சா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி கடந்து பதறவும், இந்த வார்த்தையை கேட்டுட்டு அப்பத்தாவும் பதறாங்க. ஐயோ பிரசவ வலி வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தாவும் பதறவும், வயிற்றுல 2 பிள்ளைய வச்சிருக்காளே, ஒரு பிள்ளைய பெத்தெடுக்கிறதே பெரிய விஷயம், இவ வயிற்றுல 2 பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லி அப்பத்தாவும் கடந்து துடிக்கவும், சரி நான் இந்த வரேன், என் மகளுக்கு பிரசவ வலி வந்துருச்சு,
அவளை நிற மாசன்னு கூட பார்க்காம வயித்துல பிள்ளைய வச்சிருக்கான்னு கூட பார்க்காம உங்க வீட்டுல இருந்து என் வீடு வரைய இப்படி நடக்க வச்சு அவளை அனுப்பி விட்டுருக்கீங்கல்ல, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன். இந்த பாவலா உங்களை சும்மா விடாது. அவளுக்கும் அவ வயித்துல இருக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆகட்டும், உங்களை ஒன்றுலேன்னு ஆக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி பார்த்தா கிளம்பவும், அடி வசந்தி நில்லுடி அப்படின்னு சொல்லி அப்பத்தா சொல்லவும், என்னம்மா என்ன சொல்ல போறீங்க? இம்புட்டு நடந்திருக்கு பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு அமைதியா தானே நின்றுருக்கீங்க. நிறமாச பிள்ளைன்னு கூட பார்க்காம இப்படி அனுப்பி விட்டுருக்கீங்களே, இங்க இருக்கிற யாரையாவது தட்டி கேட்டு அதை நிறுத்தணும்னு உங்களுக்கு தோணல? போதுமா, இனிமேலு என் மக சொன்னது சரிதான். இந்த வீட்டுக்கும் அவளுக்கும் எந்த ஒட்டுள்ள உறவுள்ள, அவளுக்கு பிறக்க போற பிள்ளைகளுக்கும் இந்த வீட்டுக்கும் எதுக்கும் சம்பந்தமும் கிடையாது. என் பிள்ளைய பாக்குறேன், என் பேரம்பேத்திய பாக்குறேன்னு சொல்லி அங்க வந்தீங்க, நடக்கிறதே வேற, மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா ஆக்ரோஷமா பேசிட்டு வராங்க. அப்பத்தான் மனசு கடந்து துடியா துடிக்குது. ஐயோ பிரசவ வலி வரப்போதே, பிள்ளைய நல்லபடியா பிறக்கணுமே, கருப்பு சீலக்காரி பெரிய மந்த அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் ஈஸ்வரி, அத்தை போங்க உள்ள, சேது போயா உள்ள, எல்லாரும் உள்ள போங்க, அவ ஏதோ வந்தா கத்துனா போயிட்டா, போங்க போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சேது மனசு பார்த்தா கலங்க ஆரம்பிக்குது. குழந்தை பிறக்க போகுது, ரெட்டை குழந்தை வேற, என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு தெரியல, அவளுக்கு எப்படி பிரசவம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சேதுக்கு ஒரு பக்கம் பார்த்தா மனசு கலங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி வசந்தி சொன்ன வார்த்தையும் பார்த்தா சேதுக்கு உறுத்தலா இருக்கு. அப்பா கொலை பண்ணல, அப்பா கொலை பண்ணாரு அப்படின்னு சொன்னது வேற ஆளு, அப்பா கொலை பண்ணலைன்றத நிரூபிக்கணும். என்னதான் தமிழ்ச்செல்வி சக்திக்கும் ஜெனிக்கும் கல்யாணமே பண்ணி வச்சிருந்தாலும் அப்பா மேல விழுந்திருக்கிற பழியை எப்படியாவது அப்பா குற்றமற்றவர்னு சொல்லி நிரூபிச்சே ஆகணும். அதுக்கு முதல்ல போய் வக்கீல பார்த்து இங்க நடந்த விவரத்துக்கு எப்படி அப்பாவை சீக்கிரம் வெளியே கொண்டாடுறதுன்னு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதுக்கு ஒரு பக்கம் தோணுது. அப்பத்தாவுக்கு பார்த்தா மனசே கேட்க மாட்டேங்குது. ஐயோ என்ன பண்றாலும் ஏது பண்றாலும் பிரசவ வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்பத்தா அதே பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க செல்லப்பாண்டி வசந்தியும் பார்த்தா வேகமா வீட்டுக்கு வராங்க. தமிழ் பார்த்தா பிரசவ வலியில ஐயோ அம்மானு கத்திக்கிட்டு இருக்கவோ, கூடவே பார்த்தா பக்கத்து வீட்டுக்காரவங்க மறுத்து வச்சு எல்லாரும் இருக்காங்க. வசந்தி இங்கேயே போன, தமிழுக்கு பிரசவ வலி வந்துருச்சுடி, பாவண்டி அவளால வலி தாங்க முடியலடி, சீக்கிரம் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லவும் தமிழ் எந்திரிப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பிடிச்சு பார்த்தா இங்க தமிழை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வராங்க. தமிழை ஹாஸ்பிட்டலையும் அட்மிட் பண்ணிடுறாங்க. டாக்டர் பார்த்தா தமிழை செக் பண்ணி பார்க்குறாங்க. குழந்தையோட பொசிஷன் பார்த்தா எதுவுமே சரியில்லை, வயிற்றுல இன்னொன்று ரெட்டை பிள்ளை வேற இருக்கு, பிரசவம் பார்த்தா ரொம்ப சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவோ வசந்திக்கும் செல்லப்பாண்டிக்கு பார்த்தா பயங்கரமான அதிர்ச்சி ஆகுது. டாக்டர் எப்படியாவது 3 உசுரை நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லவும் செல்லப்பாண்டிக்கு பார்த்தா ஒன்றும் புரியல. 3 உசுரா அப்படின்னு சொல்லி செல்லப்பாண்டி கேட்கவும், ஆமாங்க நம்ம தமிழ் வயிற்றுல ரெட்டை பிள்ளைய வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வசந்தியும் செல்லப்பாண்டிக்கும் தனத்துக்கும் பார்த்தா இப்பதான் அந்த விஷயமே தெரியுது. 2 பேரும் பார்த்தா சந்தோஷப்படுறாங்க. டாக்டர் 3 உசுரை நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி வசந்தி சொல்லவும், இல்லம்மா ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனா இருக்கு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும் வசந்தியும் செல்லப்பாண்டியும் பார்த்தா மாத்தி மாத்தி அழுதுகிட்டு இருக்காங்க.